ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அண்ணாமலையை விமர்சித்து பேசியுள்ளார். அகில உலக மனித உரிமை நாளை முன்னிட்டு CSI சென்னை பேராயத்தின் சார்பாக கரிசனை மற்றும் தலித் துறை சார்பாக பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை CSI சென்னை பேராயத்தின் துணைத் தலைவர் ஜெயசீலன் ஞானாதிக்கம் துவக்கி வைத்தார். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியபோது, தலித் மற்றும் சிறுபான்மையினர் மலைவாழ் ஆதிவாசி மக்களுக்கான உரிமைகள் தற்போது மறுக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு உரிய உரிமையை தர வேண்டும் எனவும் பேசினார். மேலும் தமிழக BJP தலைவர் அண்ணாமலை மணிப்பூர் கலவரம் குறித்து பேசியது குறித்த கேள்விக்கு, மணிப்பூர் மக்கள் நசுக்கப்படுவதாகவும் அங்கு பாதுகாப்பு இல்லை எனவும், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், மறைவாழ் மக்கள் என அனைவரும் நசுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், தலித் மக்கள் போன்றவர்களுக்கு அந்த SC ST அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. என்னை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு மனித உரிமை மீறல் செயல். ஒன்றிய அரசு உண்மையாகவே அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய காடுகளில் வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை தழுவியவுடன் அவர்களை பின்தங்கிய அந்த நிலையிலிருந்து மாற்றி அந்த SC ST போன்ற அமைப்பிலிருந்து அவளை மாற்றுவது உண்மையிலேயே ஒரு மனித உரிமை மீறுகின்ற செயல் தான். அது நீண்ட நாள் கோரிக்கை. தலித் கிறிஸ்தவர்களையும் ஆதிவாசி கிறிஸ்தவர்களையும் அதே போன்ற தலித்துகள் அல்லது ஆதிவாசிகள் என்ற அந்த SC ST பட்டியலில் சேர்க்க வேண்டும். பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் பாஜகவினுடைய வேலையாக இருந்து வருகிறது. இது ஒரு அண்டப்புழுகு, ஆகாச புழுகு என்று சொல்லுவோம். நீங்கள் குஜராத்தில் எப்படி வன்முறை தாண்டவமாடப்பட்டது, அங்கே சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நமக்கு தெரியும். இன்றைக்கு மணிப்பூரில் என்ன அநீதிகள் தொடர்ந்து இழைக்கப்பட்டு வருகிறது என்பது நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகுதான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் D. ஜெயக்குமார் திமுக அரசை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி நடக்கவுள்ள அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்த இறுதிக்கட்ட ஆலோசனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் D. ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டங்ஸ்டன் தொழிற்சாலை வேண்டாம் என மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகுதான் திமுக அரசு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக விமர்சித்து பேசினார். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு விரோதமாக மத்திய அரசு கொண்டுவரும் எந்த திட்டத்தையும் ஆரம்பத்திலேயே எதிர்த்து மக்கள் நலனை பாதுகாக்கும் அரசு அதிமுக எனவும் கூறினார். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கும் நிலையிலேயே இருப்பதாக மத்திய தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மீதான மாநில நிதி தணிக்கை அறிக்கை தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெயசங்கர் மற்றும் KP ஆனந்த் ஆகியோர் வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது 2022-23ஆம் ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை வெளியிட்டனர். அதில் தமிழக அரசின் கடன் மற்றும் பற்றாக்குறை விவரங்கள் வெளியிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை தணிக்கைத் துறைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் கணக்கு விவரங்களை ஒப்படைக்க மறுக்கிறதாகவும் தணிக்கை குழு அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். மேலும் முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தில் முறையான பயனாளிகளுக்கு வீடுகள் சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர். ஒருநாள் அம்பேத்கர் படத்திற்கு பூ வைத்துவிட்டால் விஜயால் வாழும் அம்பேத்கராக மாறிவிட முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்து பேசியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று பேசியபோது, அம்பேத்கர் படத்திற்கு ஒரு நாள் பூ வைத்துவிட்டு வாழும் அம்பேத்கராக விஜயால் மாறிவிட முடியாது எனவும், ₹1 நாணயத்தில் அம்பேத்கரின் படத்தை பொறிக்க அரும்பாடுபட்டவர் கலைஞர்தான் எனவும் கூறினார். துணை முதல்வர் உதயநிதி முதல்வர் மகன் என்பதையும் தாண்டி, கலைஞரின் பேரன் என்பதையும் தாண்டி தற்போது சனாதனத்தை எதிர்க்கும் மாபெரும் சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். அனைத்து வட்டத்திற்கும் வருகை தந்து பல முறை பேசிய நகரம் இந்த திருவொற்றியூர் நகரம். நகரம் நகரம் என்றைக்கு மறந்துவிட மாட்டேன். இன்றைக்கு 1000 மேடைகள் கிடைக்கலாம், 1000 மாநாடுகள் கிடைக்கலாம், 1000 பதவிகள் கிடைக்கலாம், 1000 பொறுப்புகள் கிடைக்கலாம், 1000 IASகள் வரலாம், 1000 IPSகள் வரலாம். ஆனால் ஒரு ஏழை தொண்டனை
தூக்கி பிடித்து வளர்த்து விட்ட பகுதி இந்த திருவொற்றியூர் என்பதை வாழ்நாளில் என்றைக்கும் நான் மறந்துவிட மாட்டேன். ஒரு கோவிசெலியன் அடையாளம், அவ்வளவுதான். இன்னும் 1000 கோவிசெலியன்களை உருவாக்குகிற சக்தி தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் அண்ணன் உதயநிதிக்கும் உண்டு என்பதற்கு மோகநிதி ஆதாரம். என் அன்பு சகோதரிகளே, இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கூட்டம், எழுச்சி கூட்டம் எதற்காக? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிற காரணத்தால் அல்ல, அதிகாரம் இருக்கிற காரணத்தால் அல்ல, கோட்டை இருக்கிற காரணத்தால் அல்ல. ஆரணி அருகே தங்க நகைக்காக பாட்டியை கொலை செய்த பேத்தி கள்ளக்காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஈபி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சிந்தாமணி. இவர் தனது சொந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இவர்களுக்கு 5 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மூதாட்டி சிந்தாமணி கடந்த மாதம் வீட்டில் படுகாயங்களுடன் உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் ஆரணி கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் புகாரின் பேரில் முதல் மகன் சேகர், மகள் மதுமதி மற்றும் அவரது கள்ளக்காதலன் கவின் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் மதுமதி கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கவின் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு இருவருக்கும் காதலாக அது மலர்ந்துள்ளது. இவர்களின் காதலுக்கு பணம் தேவைப்படவே மதுமதி உறவினர்கள் வீட்டில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஆரணியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு யாரும் தெரியாமல் அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது பாட்டியிடம் இருந்த நகைகளை கண்டதும் அதனை திருட திட்டமிட்டுள்ளனர். மதுமதியும் கள்ளக்காதலனும் மூதாட்டி சிந்தாமணியிடம் நகைகளை பறிக்க முயன்றபோது சிந்தாமணி கூச்சலிட்டு ஓட்டம் பிடிக்கவே மதுமதி சிந்தாமணியை தாக்கிவிட்டு சுமார் 12.5 சவரன் நகைகளை திருடி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அது குறித்து அறிந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 6 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.